ஹலோ ட்ரேடர்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ட்ரேடிங் சோல்ஜர்ஸ். நான் பிரபு. ட்ரேடிங்கில் என்னோட பிகினிங் பீரியடில் நான் பை பண்ணால் மட்டும் மார்க்கெட் போர்டில் போட்டுட்டு கீழே போவான். இதே நான் செல் பண்ணேன்னா கூரையை பிச்சிட்டு மார்க்கெட் மேலே போகும். இதே சுச்சுவேஷனில் தான் இப்போ நீங்கள் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை இந்த சுச்சுவேஷனை நான் கிராஸ் பண்ணி வந்துட்டேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்றத காமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸோ தட் இந்த வீடியோ பார்க்குற மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சார்ட்டை எப்படி ரீட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். சிம்பிளாக டெக்னிக்கல் அனாலிசிஸ் எப்படி பண்ணுறதுன்றத இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். டெக்னிக்கல் அனாலிசிஸ்க்கு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஆக்ஷன். ப்ரைஸ் எப்படிலாம் ரியாக்ட் பண்ணுது, ப்ரைஸ் என்னெல்லாம் பண்ணுது அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். ப்ரைஸ் 3 விஷயம் பண்ணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று மேலே போகும், அப்படி இல்லைன்னா கீழே போகும், அப்படி இல்லைனா எங்கேயுமே போகாமல் மார்க்கெட் கன்சாலிடேட் ஆகிட்டே இருக்கும். இந்த 3 விஷயத்தை தான் மார்க்கெட் தொடர்ந்து பண்ணும். ஆனால் வேறு வேறு பேட்டர்னில் அது இருக்கும். ஒரு ட்ரேடராக அதை ஃபைன் பண்ணுறது தான் நம்மளோட வேலை. அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ப்ரைஸ் மேலே போகும்னு சொன்னேன். மேலே போகும்னா ஒரே ஸ்ட்ரெயிட்டில் ப்ரைஸ் மேலே போகாது. இட் மேக் சம் ஸ்ட்ரக்சர்ஸ் லைக் ஹையர் ஹை, ஹையர் லோ, அப்படின்னா கன்சால்டேஷன், அதுக்கப்புறம் பிரேக் அவுட் ஆன் த ஹையர் சைட். அந்த மாதிரி தான் ப்ரைஸ் மேலே போகும். இது இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. இப்போ ப்ரைஸ் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ப்ரைஸ் இங்கேருந்து ஒரு ஹை மேக் பண்ணுது, அங்கேருந்து அகெயின் ஒரு லோ மேக் பண்ணுது. ப்ரைஸ் இங்கே ஒரு குட்டி பாஸ் பண்ணிவிட்டு இங்கேருந்து அகெயின் இந்த ஹையை பிரேக் பண்ணி ஒரு ஹை மேக் பண்ணுது. ஸோ நம்ம இது என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா ஹையர் ஹை. ஏன் இதை ஹையர் ஹைன்னு சொல்கிறோன்னா, இந்த ஹையை விட இந்த ஹையில் இருக்கிறதுனால ஹையர் ஹைன்னு சொல்லுவோம். அண்ட் தென் மார்க்கெட் இந்த இடத்துக்கு வந்துட்டு இங்கேருந்து ஒரு குட்டி புல் பேக் கொடுக்கும். இதை ஹையர் லோன்னு சொல்லுவாங்க. இது ஏன் ஹையர் லோன்னு சொல்கிறோன்னா, இந்த லோவை விட இந்த லோ மேலே இருக்குது. ஸோ இதை ஹையர் லோன்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் இங்கே ப்ரைஸ் சப்போர்ட் ஃபேஸ் பண்ணிவிட்டு அகெயின் இந்த ஹையை பிரேக் பண்ணி ப்ரைஸ் மேலே போகும். இதை ஹையர் ஹைன்னு சொல்லுவாங்க. இந்த ஹையை விட இது ஹையில் இருக்குது. ஸோ ஹையர் ஹை. இதே மாதிரி ஹையர் லோ அண்ட் ஹையர் ஹை, ஹையர் லோ அண்ட் ஹையர் ஹை, இப்படி தான் அப் ட்ரெண்ட் இருக்கும். இப்போ நீங்கள் சார்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ கிளியராக இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்காது. இந்த மாதிரி ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை, ஹையர் லோன்றதுலாம் நம்மளுக்கு அவ்வளோ விசிபிளாக இருக்காது. அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு நான் இப்போது காட்டுறேன் பாருங்கள். ப்ரைஸ் இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஹை ஃபார்ம் பண்ணிவிட்டு இங்கேருந்து டைரெக்டாக இப்படி வராது. இட் மேக்ஸ் அ சம் ஸ்ட்ரக்சர் இன் பிட்வீன். இந்த மாதிரி இந்த லோ ரீச் ஆகும். ரீச் ஆகிட்டு இங்கேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு அகெயின் ஸ்ட்ரெயிட்டாக ப்ரைஸ் மேலே போயிடாது. அகெயின் இங்கே ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணும். இதெல்லாம் நீங்கள் லோவர் டைம் ஃப்ரேமில் போய் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக தெரியும். இப்போ ப்ரைஸ் இந்த ஹைக்கு வந்ததுக்கப்புறம் அகெயின் லோவர் ஹை ஹையர் லோ ஃபார்ம் பண்ணுன்னு சொல்லியிருந்தேன். இந்த ஹையர் லோக்கு ப்ரைஸ் அகெயின் ஈஸியாக வரப்போகிறதில்ல. இட் மேக்ஸ் சம் ஸ்ட்ரக்சர். இதே மாதிரி தான் ப்ரைஸ் மூவ் ஆகும். இன் பிட்வீனில் சம் கன்சால்டேஷன்ஸ் இருக்கும். அகெயின் ரொம்ப வாலட்டைலாக இருக்கும். மார்க்கெட் மேபி இந்த லோவை உடச்சி ஒரு ஹை ஃபார்ம் பண்ணும். இப்படி அகெயின் இங்கேருந்து ஒரு ஃபேக் அவுட் கொடுத்துட்டு ப்ரைஸ் அகெயின் ஒரு ஹை ஃபார்ம் பண்ணும். ஆஸ் அ ட்ரேடராக நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த தேவையில்லாத நாய்ஸஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணணும். அதுதான் நம்மளோட வேலை. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த குட்டி ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. வி நீட் அ ப்ரைஸ் டு பி இன் அ வேலிட் வேல்யூ ஏரியா. ப்ரைஸ் புல்லிஷாக இருந்திருக்கு. எப்படி ப்ரைஸ் புல்லிஷாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி இருந்த ஹையை பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ ப்ரைஸ் இன்னும் ஹை போகுது அப்படின்ற அர்த்தம். ப்ரைஸ் மேலே போகுதுன்னா ஆப்வியஸாக அப் ட்ரெண்ட் ஆர் புல்லிஷ் ட்ரெண்ட் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ ப்ரைஸ் இங்கே புல்லிஷாக இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணோன்னா பை பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸை மட்டும்தான் பார்க்கணும். ஸோ எங்கெல்லாம் பை பண்ண முடியுமோ
அங்கெல்லாம் நம்ம பை பண்ணலாம் வித் ரெஸ்பெக்ட் டு யுவர் ஸ்ட்ராட்டஜி. அகெயின் ப்ரைஸ் இந்த ஹை போயிட்டு ஒரு குட்டி புல் பேக் கொடுத்துருக்கு. இந்த இடத்துல நிறைய ட்ரேடர்ஸ் என்ன நினைப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ் பேரிஷாக இருக்குது, ஸோ இது வந்து டவுன் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு செல் பண்ண பார்ப்பாங்க. ஆனால் நீங்கள் இந்த இடத்துல முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லோ இருக்கு இல்லையா, இந்த லோவை மார்க்கெட் பிரேக் பண்ணுற வரைக்கும் இந்த ட்ரெண்ட் அப் ட்ரெண்ட் தான். எப்போ மார்க்கெட் இந்த லெவலுக்கு கீழே பிரேக் ஆகி இட் ஸ்டார்ட் ஃபார்மிங் லோவர் ஹை லோவர் லோ, அப்போதான் நாம டவுன் ட்ரெண்டுக்கு ரெடி ஆகணும். விச் மீன்ஸ் செல் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸை பார்க்கணும். இப்போ ப்ரைஸ் இந்த ஹையை உடைச்சிருக்கு, ஸோ நம்ம பை பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மட்டும்தான் பார்க்கணும். மேபி நம்ம இந்த இடத்துல பை பண்ணலாம், அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல பை பண்ணலாம். ப்ரைஸிங்கை ஹையர் லோ ஃபார்ம் பண்ணியிருக்கு. இந்த ஹையர் லோன்னு நம்ம எப்படி சொல்லுவோம்னா, இந்த ஹையை பிரேக் ஆனதுக்கு அப்புறம் தான் இது ஹையர் லோ. இந்த ஹையை பிரேக் பண்ணாத வரைக்கும் இது ஒரு ஜஸ்ட் அ ரேண்டம் மூவ். ப்ரைஸ் இப்போ இந்த இடத்துல சப்போர்ட் ஃபேஸ் பண்ணிட்டு இந்த ஹையர் ஹையை உடைச்சிருக்கு. ஸோ அகெயின் நம்ம இங்கே என்ன கன்ஃபார்ம் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, த பர்டிகுலர் இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் இன் அப் ட்ரெண்ட். ஸோ நம்ம பை பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மட்டும்தான் பார்க்கணும். ப்ரைஸ் ஒரு ஹைக்கு போயிருக்கு அண்ட் தென் அங்கே ரிஜெக்ஷன் ஃபேஸ் பண்ணிவிட்டு ஒரு குட்டி புல் பேக் இருக்குது. அண்ட் ஸ்டில் வி ஆர் இன் அ அப் ட்ரெண்ட். வி ஆர் லுக்கிங் ஃபார் அ பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி. அன்டில் அண்ட் அன்லெஸ் ப்ரைஸ் இந்த இடத்துல இருந்து அப்படியே கண்டினியூ ஆகி இந்த லோவை உடைக்கிற வரைக்கும் நம்ம பையிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸை தான் பார்க்கணும். இந்த லோவை உடைச்சாதான் நம்ம செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸை பார்க்கணும். ஏன்னா இதுதான் வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. இந்த ஹையர் லோவை உடைச்சதுன்னா ப்ரைஸ் டவுன் ட்ரெண்டுக்கு கன்வெர்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இதுக்கு நான் எக்ஸாம்பிள்ஸ் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அப்போ உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். பட் எக்ஸாம்பிளை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை 18 வயசுல இருந்து 54 வயசு வரைக்கும் இருக்க மக்கள் பார்க்குறாங்க. ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஆனால் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, பார்க்குற மக்களில் 74% மக்கள் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. இந்த வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு குட்டியாக நான் இதில் வேல்யூ ப்ரொவைட் பண்ணுறேன்னு நினச்சிங்கனாலும், இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா மறக்காமல் ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க நம்ம போய் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நான் இப்போ ஓப்பன் பண்ணி வச்சுருக்க இன்ஸ்ட்ருமெண்ட் பார்த்தீங்கன்னா இந்துஸ்தான் யூனிலிவர் 1 hour டைம் ஃப்ரேமில் இருக்குது. நீங்கள் என்ன டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறீங்களோ, மேபி நீங்கள் இன்ட்ராடே ட்ரேடராக இருக்கலாம், இல்லை ஸ்விங் ட்ரேடராக இருக்கலாம். உங்களுக்கு எந்த டைம் ஃப்ரேம் கம்ஃபர்டபுளாக இருக்குது, இல்லை எந்த டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்களோ அந்த டைம் ஃப்ரேமை எடுத்து வச்சுட்டு இந்த வீடியோவில் நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயத்த உங்களோட டைம் ஃப்ரேமில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரிஜெக்ஷன் ஃபேஸ் பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் அண்ட் இதுதான் இப்போ வரைக்கும் நம்ம பார்க்கறதுல ஒரு ஹை. ஸோ இது ஒரு ஸ்விங் ஹை அண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இங்கே ரிஜெக்ஷன் ஃபேஸ் பண்ணிட்டு ஒரு நல்ல ஃபால் கொடுத்துருக்கு. இட் ஃபார்ம்டு லோ. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த லோவை விட இது லோவாக இருக்குது. ஸோ நம்ம இது என்னன்னு சொல்லுவோன்னு பார்த்தீங்கன்னா லோவர் லோ. அகெயின் ப்ரைஸிங்கை சப்போர்ட் ஃபேஸ் பண்ணிட்டு மேலே போயிருக்கு. இந்த ஸ்விங் ஹையை மார்க்கெட் உடைக்கல. ஸோ இட் இஸ் ஸ்டில் அ வேலிட் ஸ்விங் ஹை அண்ட் ப்ரைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ரிஜெக்ஷன் ஃபேஸ் பண்ணியிருக்கு. ரிஜெக்ஷன் ஃபேஸ் பண்ணிவிட்டு ஒரு டவுன் சைட் மூவ் கொடுத்துருக்கு அண்ட் தென் ஒரு கன்சாலிடேஷன் இருந்திருக்கு. கன்சாலிடேட் பண்ணிவிட்டு ப்ரைஸ் இந்த ப்ரீவியஸ் லோவை, அதாவது லோவர் லோவை ஆர் மேஜர் ஸ்விங் லெவல், இதில் நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், இந்த லோவர் லோவை ப்ரைஸ் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. இந்த லெவலை பிரேக் அவுட் பண்ணதுனால இந்த ஹை இருக்கு இல்லையா, இந்த ஹை என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா லோவர் ஹையாக மாறிடும். இதுக்கு முன்னாடி ஏன் இதை லோவர் ஹைன்னு சொல்லலைன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஜஸ்ட் ரேண்டம் மூவ்.
இந்த லோ ஃபார்ம் பண்ணாத வரைக்கும், அதாவது இந்த லோவை உடைச்சி ஒரு லோ நம்மளுக்கு கிடைக்காத வரைக்கும் இது ஒரு ரேண்டம் மூவ் தான். இந்த லோவை உடைச்சதுக்கு அப்புறம் தான் இந்த ஹை வந்து இந்த ஹையை விட லோவாக இருக்கு, ஸோ இது வந்து லோவர் ஹை அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ண முடியும். அது வரைக்கும் இது ஒரு ரேண்டம் ஹை, இது லோவர் லோ, இதுக்குள்ள என்ன வேணா நடக்கலாம். ஏதாவது ஒரு சைடு பிரேக் அவுட் ஆனாதான் நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ப்ரைஸ் லோவர் சைடில் பிரேக் அவுட் பண்ணுறதுக்கு பதிலாக இப்படி ஹையர் சைடில் பிரேக் அவுட் பண்ணிருந்துச்சுன்னா, இங்கே சினாரியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதை ஹைன்னு சொல்லியிருந்தோம், அதாவது மேஜர் ஸ்விங் லெவல் சொல்லியிருந்தோம். இது ஒரு மேஜர் ஸ்விங் லெவல். ப்ரைஸ் இங்கே ஒரு ஹை ஃபார்ம் பண்ணியிருக்கு அண்ட் இங்கே ஒரு லோ ஃபார்ம் பண்ணியிருக்கு. கீழே உடைக்காம ப்ரைஸ் மேலே உடைச்சிருந்துச்சுன்னா, அதாவது மேலே பிரேக் அவுட் ஆயிருந்துச்சுன்னா, இது லோ, இந்த லெவல் வந்து ஹையர் லோவாக மாறி இருக்கும். ஏன் இதை ஹையர் லோன்னு சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லோவை விட இந்த லோ மேலே இருக்குது, ஸோ ஹையர் லோன்னு சொல்லியிருப்போம். இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். பட் இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் கீழே உடைச்சிருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இதை வந்து மேஜர் ஸ்விங் லெவலாக வச்சுருந்தோம். இப்போ இதுதான் மேஜர் ஸ்விங் லெவல் நம்மளுக்கு. இப்போ ப்ரைஸ் என்ன பண்ணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லோவை உடைச்சிட்டு ஒரு மாதிரி கன்சாலிடேஷனில் இருந்திருக்கு. கன்சாலிடேட் பண்ணிட்டு அகைன் ஒரு டவுன் மூவ் கொடுத்துருக்கு. நம்மளுக்கு இன்னுமே இது வந்து லோவர் லோ அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ண முடியாது. இது லோவர் லோன்னு கன்ஃபார்ம் பண்ணணும்னா ப்ரைஸ் ஒரு ஹை மூவ் கொடுத்துட்டு இந்த லோவை உடைக்கணும். அப்போ தான் இந்த லோவை விட இது லோவராக இருக்குது, அப்போ தான் இதை லோவர் லோன்னு சொல்ல முடியும். அண்ட் தென் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சப்போர்ட் ஃபேஸ் பண்ணிட்டு ஒரு நல்ல அப் மூவ் இருந்திருக்கு. பட் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்விங் ஹை, அதாவது இந்த லோவர் ஹையை ப்ரைஸ் பிரேக் அவுட் பண்ணலை. ஸோ வி ஆர் ஸ்டில் இன் அ டவுன் ட்ரெண்ட். இந்த லெவலை பிரேக் அவுட் பண்ணாதான் நம்ம பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியை பார்க்கணும். நம்ம கேஸில் ப்ரைஸ் இந்த ஹையை உடைக்கல. ஸோ வி ஆர் ஸ்டில் இன் அ டவுன் ட்ரெண்ட். வி ஆர் லுக்கிங் ஃபார் செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்விங் லெவலை அப்படியே விட்டுருங்க. இந்த ஸ்விங் லெவலுக்கு உங்களோட ஃபோக்கஸை மாற்றிடுங்க. ஏன்னா இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இது நம்மளுக்கு ஹை, இது comparatively lower high. Compared to this lower high, this is lower. So இது லோவர் ஹைன்னு சொல்லுவோம். நம்மளுக்கு இப்போ ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா இந்த லோவர் ஹையில் தான் இருக்கணும். ஏன்னா ப்ரைஸ் இப்போது இதை பிரேக் அவுட் ஆச்சுன்னா நம்ம இந்த அப் ட்ரெண்டுக்கு ஷிஃப்ட் ஆகிறோம் அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம எப்படி இந்த ஹைலேருந்து இந்த ஹைக்கு ஃபோக்கஸை ஷிஃப்ட் பண்ணுமோ, அதே மாதிரி இந்த லோலேருந்து இந்த லோக்கு நம்மளோட ஃபோக்கஸை ஷிஃப்ட் பண்ணிக்கணும். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் லோவர் ஹை அண்ட் இதுதான் லோவர் லோ. இப்போ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரிஜெக்ஷன் ஃபேஸ் பண்ணிட்டு ஒரு அக்ரெசிவ் மூவோட இந்த லோவை பிரேக் பண்ணியிருக்கு. பிரேக் பண்ணிட்டு ஒரு இம்பல்ஸ் மூவ் இருந்திருக்கு அண்ட் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்கு. ப்ரைஸ் சப்போர்ட் எடுத்துட்டு ஒரு புல் பேக் கொடுத்துருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும் ப்ரைஸ் ரிஜெக்ஷன் ஃபேஸ் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ நம்ம இதை லோவர் ஹைன்னு சொல்லுவோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஏன் சொல்ல மாட்டோன்னா, இன்னும் இந்த லோவை ப்ரைஸ் பிரேக் பண்ணவே இல்லை. மேபி இது இன்னும் உங்களுக்கு கிளியராக தெரியும்னா நம்ம கேண்டில் பை கேண்டில் போகலாம். அப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தெரியும். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த லோவை உடைச்சிருக்கு. உடைச்சிட்டு ப்ரைஸ் வந்து டவுன் சைடில் மூவ் ஆகிட்டே இருக்குது. ஓகேவா? இங்கே பாருங்கள், நல்ல இம்பல்ஸ் மூவ் இருந்திருக்கு. அகெயின் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சப்போர்ட் ஃபேஸ் பண்ணியிருக்கு அண்ட் மேலே ஒரு குட்டி புல் பேக் போயிருக்கு. போயிட்டு இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் ப்ரைஸ் கீழே மூவ் ஆயிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா
இந்த லெவலை பிரேக் அவுட் ஆகிற வரைக்கும் இந்த லெவல் தான், இதுதான் லோவர் லோ, இதுதான் லோவர் ஹை. இப்போ என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்கு, எடுத்துட்டு அகெயின் ஒரு குட்டி புல் பேக் இருக்கு, புல் பேக் எடுத்துட்டு ஃபைனலாக இந்த லோவை ப்ரைஸ் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த லெவல் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா லோவர் லோவாக மாறிடும். அண்ட் இந்த ஹை இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் ஹை ஆர் ஸ்விங் ஹை. ஸோ இந்த ஹை லோவர் ஹையாக மாறிடும். ஸோ இந்த லோவர் ஹையை ப்ரைஸ் பிரேக் அவுட் ஆகாத வரைக்கும் நம்ம செல் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸை மட்டும்தான் பார்க்கணும். ப்ரைஸ் இன்னும் என்ன பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ப்ரைஸ் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து ஒரு குட்டி ரீட்ரேஸ்மெண்ட் மாதிரி ஆகியிருக்கு. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் எங்கேயுமே போகாமல் கன்சாலிடேட் ஆகிட்டே இருக்கு. அண்ட் இந்த லெவலை, அதாவது இந்த சப்போர்ட் லெவலை ப்ரைஸ் பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ இது லோவர் லோவாக மாறிடும். ப்ரீவியஸ் லோவர் லோ இது, கரண்ட் லோவர் லோ இது. அதே மாதிரி ப்ரீவியஸ் லோவர் ஹை இது, கரண்ட் லோவர் ஹை இது. ஸோ இந்த மாதிரி தான் நம்மளோட ஃபோக்கஸை ஸ்ட்ரக்சர் டு ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டே வரணும். இப்போ இங்கே பாருங்கள், ப்ரைஸ் இந்த லெவலை பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்குன்னு பார்ப்போம் வாங்க. ஆல்மோஸ்ட் இந்த ஹைக்கு கிட்ட போயிருக்கு. இப்போ நம்ம பையிங் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு பார்க்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. அன்டில் அண்ட் அன்லெஸ் இந்த லெவலுக்கு மேலே ப்ரைஸ் பிரேக் அவுட் ஆனால் மட்டும்தான் நம்ம பையிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸை பார்க்கணும். நம்ம கேஸில் ப்ரைஸ் இன்னும் அந்த லெவலை பிரேக் அவுட் பண்ணலை. ஸோ வி ஆர் ஸ்டில் இன் அ டவுன் ட்ரெண்ட் லுக்கிங் ஃபார் செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். எஸ், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் இந்த லெவலை பிரேக் ஆயிருக்கு. பிரேக்னா பிரேக் அவுட் ஆகி கேண்டில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இதை தான் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. இந்த லோவர் ஹையை ப்ரைஸ் மேலே பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் we are no more looking for selling opportunity. We are moving to uptrend. ஸோ நாம் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மட்டும்தான் பார்க்கணும். இப்போ நம்ம எப்படி நம்மளோட ஃபோக்கஸை ஷிஃப்ட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருந்தது இல்லையா, இந்த லோவர் லோ இருக்கு இல்லையா, அங்கேருந்து ப்ரைஸ் ஒரு லோ ஃபார்ம் பண்ணிவிட்டு அண்ட் இந்த ஹையை உடச்சிருச்சு. ஐ மீன் பிரேக் அவுட் ஆகிடுச்சு. பிரேக் அவுட் ஆகிட்டு ஒரு லோ ஃபார்ம் பண்ணியிருக்கு. இந்த லோ பார்த்தீங்கன்னா இந்த லோவை விட ஹையில் இருக்குது. ஸோ நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா இதை ஹையர் லோன்னு சொல்லுவோம். ஏன் ஹையர் லோன்னு சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த லோவை விட இந்த லோ ஹையில் இருக்குது. ஸோ இது ஹையர் லோ. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இப்போது இந்த ஹையை பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் ஹையர் ஹையாக இருந்துச்சு. இப்போது இதுதான் கரண்ட் ஹையர் ஹை. ப்ரைஸ் இந்த லெவலில் பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ அகெயின் நம்ம பை பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மட்டும்தான் பார்க்கணும் அன்டில் இந்த லோ, அதாவது இந்த ஹையர் லோ பிரேக் அவுட் ஆகிற வரைக்கும் ஆன் த டவுன் சைட். ஓகேவா, ஃபர்தராக பார்ப்போம் வாங்க. ப்ரைஸ் இந்த லோவை பிரேக் அவுட் பண்ணலை, இன்ஸ்டட் இந்த ஹையை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஸோ நம்மளோட ஃபோக்கஸை இந்த ஹைலேருந்து இந்த ஹையர் ஹைக்கு ஷிஃப்ட் பண்ணுறோம். அண்ட் இந்த ஹையர் லோலேருந்து இந்த ஹையர் லோக்கு ஷிஃப்ட் பண்ணுறோம்.
இந்த சார்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே கிளியராக தெரியும். அப் ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா ஹையர் ஹை ஹையர் லோ ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் இங்கே ஹையர் ஹை ஹையர் லோலாம் அவ்வளோ கிளியராக இல்லை. இது ஹையர் ஹைன்னு நம்மளுக்கு தெரியும், இது ஹையர் லோன்னு நம்மளுக்கு தெரியும். ஆனால் இதுக்குள்ளே பாருங்க, மார்க்கெட் ஒரு கீழே ஒரு மூவ் அண்ட் மேலே போயிருக்கு, கீழே வந்திருக்கு, மேலே போயிருக்கு. அகைன் இங்கே பாருங்க, இந்த ஹையர் ஹைலேருந்து இந்த ஹையர் லோக்குள்ள எப்படி ஒரு மூவ் இருக்கு பாருங்க. ஒரு ஹையர், இந்த ஹையர் ஹை இந்த ஹையர் லோக்குள்ளேயே ஒரு கன்சாலிடேஷன் இருந்திருக்கு அண்ட் ஒரு மூவ் இருந்திருக்கு. அண்ட் இங்கே பாருங்க, பிட்வீன் இந்த ஸ்விங்குள்ள ஒரு இம்பல்ஸ் மூவ், ஒரு பாஸ், அகைன் ஒரு இம்பல்ஸ் மூவ். அண்ட் இந்த ஹையர் லோலேருந்து இந்த ஹையர் ஹைக்குள்ள ஒரு இம்பல்ஸ் மூவ், ஒரு பாஸ், ஒரு கேப் அப், அகைன் ஒரு இம்பல்ஸ் மூவ். மார்க்கெட் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஹையர் ஹை ஹையர் லோ, லோவர் ஹை லோவர் லோ, கன்சாலிடேஷன், இந்த டெம்ப்ளேட்டை தான் எப்பயுமே ஃபாலோ பண்ணும். பிகாஸ் ஹிஸ்ட்ரி ஆல்வேஸ் ரிப்பீட்ஸ். ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் வேரியேஷன்ஸ் இருக்கும். அதை ஐடென்டிஃபை பண்ணுறது தான் ட்ரேடராக நம்மளோட வேலை. இது வரைக்கும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு குட்டியாக வேல்யூ ப்ரொவைட் பண்ணியிருக்கேன்னு நினச்சிங்கனாலும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எந்த ஒரு வீடியோவையும் பார்த்தோன்னே அப்படியே உங்களோட லைவ் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணாதீங்க. உங்களோட ஓன் பேக் டெஸ்டிங் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு அது ப்ராஃபிட்டபுளாக இருக்குன்றதை ப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் டெமோ ட்ரேட் பண்ணிவிட்டு அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆனதுக்கப்புறம் லைவ் ட்ரேட்ஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லெட்ஸ் க்ரோ டுகெதர்.